நிறைய ஒரு 4-5 தெரப்பி ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இந்த தெரப்பி இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. 4 நாள் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு நாள் அட்டன் பண்ண மாதிரி மனசு ரிலாக்ஸாக இருக்குது. மற்ற தெரப்பி என்ன செய்வாங்கன்னா 2 நாள்லேயே திணிச்சு அப்படியே மைண்டெல்லாம் எனக்கு டென்ஷனாக இருந்துச்சு. அப்போ இந்த 4 நாளுமே நான் ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது கல்யாணி சார் நினச்சி பார்த்தேன், த பெஸ்ட் டீச்சர். ரொம்ப நிதானமாக சொல்ல வேண்டிய முறையில் எங்களையே அதுக்குரிய முறையில் கையாண்டு எல்லாமே அருமையாக ஒவ்வொன்றும் எதுவுமே விட்டு போகாத அளவுக்கு அவர் நினச்சி எங்களை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்தது நாங்கள் கொடுத்து வச்ச ஒரு பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். அந்த விதத்தில் அவர் ஒரு அருமையான டீச்சர், நல்ல குணநாளி. அவ்வளோ ஒரு பொறுமையை கையாண்டுறாங்க. நோய் நிறுத்துட்டு ஏதாவது இடையில கேட்டால் கூட அதுக்கு நிதானமாக எங்களுக்கு பதில் தந்தார். மற்ற ஒன்று நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு, இவ்வளோ சங்கதிகள் உள்ளே இருக்குது, அதுக்கு எப்படி இவ்வளோ மினிமம் சார்ஜ் பண்ணாங்க? காரணம் நான் அட்டன் பண்ண இதில் எல்லாமே 20க்கு கீழே குறைஞ்சி நான் எங்கேயுமே பே பண்ணலை. அப்போ 4 நாள் கிளாஸுக்கு இவ்வளோ இன்னைக்கு இந்த தாட் எனக்கு வந்து போச்சு. அந்த விதத்தில் சார் கடைசியாக சொன்னாங்க, சிவா சார், நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக போகலை, மக்களுக்கு வந்து பணி செய்கிறதுக்காக போகிறோம். அப்போ இந்த நிறுவனம் வந்து பணியை வந்து முன்னிறுத்தி இருக்கிறது வந்து நான் பெருமைப்படுறேன் சார். மற்றபடி எல்லா விதத்துலையுமே அந்த சாப்பாடை கொடுக்குறது வந்து தாய் பிள்ளைகள் ஊட்டின மாதிரி எல்லாமே பார்த்து எல்லாமே செஞ்சாங்க. ஆண்டவர் எல்லா அட்மாஸ்பியருமே நல்லா இருந்தது. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், நிறுவனத்துக்கு நன்றி சொல்கிறேன். வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். நான் விளம்பேட்டு வரேங்க. நான் லாஸ்ட் ஒரு 4 இயரில் படிச்சுட்டு இருக்கேன். நான் எனக்கே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. போன திங்கக்கிழமை வந்து கொடிவேறி போய் நல்லா தண்ணி எல்லாம் படுத்ததுக்கப்புறம் இங்கே சுடு பிடிச்சிருச்சு. சரி நல்லா பண்ணுறது, சரி நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல பெப்பர் வச்சுட்டு பார்த்து அடுத்த நாள் காலையில் இந்த 2வது பெப்பர் உடஞ்சிருந்துச்சு. எனக்கு 2வது நாள் அந்த பெயின் சும்மா போயிடுச்சு. சரி, எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அப்போ நான் ராஜன் சார்கிட்ட வந்து எனக்கு இந்த வெரிகோஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல கொள்ளு ஒட்டி விடுங்க ஃபுல்லாக பண்ணார். ஸோ டெய்லி ஒட்ட ஆரம்பிச்சேன் நான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் 1 வீக்காக எங்கள் அம்மா எனக்கு வருஷம் 8:30 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 1/2 மணி நேரம் லேட்டாக போனேன். இல்லை நான் சாப்பிட்டா தண்ணி குடிக்கணுமா என்ன பண்ணட்டும் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு எல்லாமே அந்த சீட்ஸ், அந்த கரஸ்பாண்டன்ஸ் அந்த சீட்ஸில் ஓட்டுறப்போ 2 நாள் அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு முகத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஏதோ தனக்கு ஏதோ ஒரு கிடைச்ச மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கும் அதே மாதிரி நல்ல ஃபீலிங், நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அப்போ என் வீட்டுக்கார பக்கம் வந்துட்டு இவங்களோட சிவகுமார் சாரோட யூடியூப் அதில் வந்து அந்த முதுகு வலிக்கு அதை போட்டிருந்தேங்க, அந்த பேப்பரை போட்ட சொல்லி அதே தான் நான் அவங்களுக்கும் பண்ணேன். 2-3 நாள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது நான் வந்து இது நல்லா நிறைய ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட யார் வந்தாலும் சரி இமீடியட்டாக அவங்களுக்கு பிடிச்ச ப்ராப்ளம் வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி பண்ணுவேன். ஸோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு சொல்லிக் கொடுத்த ராஜன் சார், சிவகுமார் சார், அப்புறம் நம்ம கல்யாண் சாருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது கிளாஸ், கிளாஸ், இந்த 4 நாள் கிளாஸ் வந்து இந்த பெஸ்ட் டீச்சர் கல்யாண் சார். ரொம்ப அருமையாக நிறைய விஷயம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாஸ் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா போச்சு. ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. உடனே நாங்கள் கற்றுட்டு இந்த 1 மாதம் கேப்பில் நிறைய ட்ரீட்மெண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய குயிக் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் கொடுத்ததுல எல்லாமே நல்ல ரிசல்ட் இருக்குது. உடனே ரிசல்ட் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்து எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் அடுத்தடுத்த லெவல்ஸ் எதிர்பார்த்துருக்கோம் சார். கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் வரும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ட்ரீட்மெண்ட்டுக்கு கடவுளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய மனைவிக்கு ஒரு கால்வாட்டர் ஸ்டோனுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துங்க, படிங்க அப்படின்னு சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து உட்காந்து அந்த ஃபஸ்ட் டே கிளாஸ் முடிச்சோன்னா நான் டாக்டர் முடியுமாட்டேன். இல்லை இவ்வளோ ஈஸியாக ஒரு வைத்தியத்தை பார்க்க முடியுமா? என்னை சுற்றி நிறைய வியாதியஸ்தர், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருக்கான். ஏதோ ஒரு ப்ராப்ளம் என் ஒய்ஃபுக்கு தெரியும். நான் மாதத்தில் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன். எவனையாக கூட்டிகிட்டு போவேன். எனக்கு நிறைய டாக்டர்ஸ் பழக்கம். ஸோ இது நம்மளாலே முடியும்னா, ஒரு நாள் தான் நான் மதுரையில் இருந்திருக்கேன். அந்த ஒரே நாளில் நான் 4 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். 4ல் 3 சக்ஸஸ்ஸு, 1 80% சக்ஸஸ். எனக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா நான் அட்டன் பண்ணதே 2 கிளாஸ் தான். ஸோ இது ஒரு பெஸ்ட் மெத்தட். இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட் மெடிசனில் தான் இருக்கும். அதில் நாங்களும் இருப்போம். எங்களுக்கு குருவாக இருந்த கல்யாண் சார், ராஜன் சார், ரவி சார் அண்ட் சிவா சாருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய மனைவியை நான் குணப்படுத்திட்டு அவளையும் டாக்டராகவே கொண்டுட்டு இந்த இடத்துக்கு வருவேன். டாக்டர்னா மருத்துவர் தான், தெரபிஸ்ட். நீங்கள் நம்ம நினைக்கிற டாக்டர் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். This institution and
டீச்சர்ஸ், இன்சார்ஜஸ் எல்லாருக்குமே எக்ஸலண்ட் மாஸ்டர் அப்படின்னா கல்யாண் சார் தான். எப்போவுமே ஒரு டீச்சரை பிடிச்சிருந்தா அவங்களோட வே ஆஃப் மெத்தட் பிடிச்சிருந்தா தான் நமக்கு சப்ஜெக்டே பிடிக்கும். அதனால் அதை வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவு மாதிரி ஈஸி மெத்தடில் அதை வந்து கொண்டு வராங்க. ஆனால் இது நிறைய தெரிஞ்சுட்டு நம்ம நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும், நிறைய பேர் க்யூர் ஆகணுங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. முதல் 2 கிளாஸ் வரும்போது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தது. இப்போ இன்னும் 2-4 கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம கற்றுக்கினது வந்து பார்த்திங்கன்னா கடுகளவு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பெருமை அப்படின்னா 5 வருஷம் 5.5 வருஷம் ஹோமியோபதி அலோபதிலாம் படிச்சுட்டு வந்தவங்களால க்யூர் பண்ண முடியாத ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால் பண்ண முடியுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. சின்னதாக பொண்ணு வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சுன்னா ரன்னிங் நோஸில் டாக்டருக்கு அடிச்சு பிடிச்சி போடுவோம். ஏன்னா அது என்னென்னா முதல்ல இங்கே இருக்கும், தலையில் இருக்கும், மூக்கில், அப்புறம் இங்கே இருக்கும், நெஞ்சில் இருக்கும். கண்டிப்பாக ஜுரம் வந்துடும். இங்கே வரும்போது ஜுரம் வந்துடும். அந்த ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தேங்க, அப்போ நான் நைட் தூங்கும்போது முயற்சிட்டு இருக்கும்போது காமிக்க மாட்டேன். தூங்கும்போது வந்து என்ன பண்ண இந்த இஞ்சி வச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டேன் ஒரு நாள். அப்புறம் காலையில் எழுந்து அந்த வெத்தலை இதை வச்சு கட்டு அந்த இஞ்சி வச்சதுலேயே காலையில் அந்த ரன்னிங் நோஸ்லாம் இல்லவே யூஸ்வலாக 4 நாள் ஆகும் அந்த கோல்டு சரியாகுது. ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கை வலி சொல்லியிருந்தேன். இந்த அப்போல்லாம் வந்து எனக்கு சும்மா அந்த கடுகு இருக்குதுன்னா கடுகு வந்து கரஸ்பாண்டன்ஸ் இதில் வச்சு விட்டேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு இவ்வளோ கற்று தெரியல, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கும் ஒன்றுமே தெரியல. அப்புறம் நம்ம பழைய புக்ஸு எழுதுகிற நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே தெரிஞ்ச மாதிரி அந்த கரஸ்பாண்டன்ஸ் கையில் வந்து ஷோல்டர் இதில் வந்து கடுகு வச்சுட்டு பண்ணேன். வரியே இல்லை அன்றைக்கி நைட்டு. பட் அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் போய் அலையிறாங்க, திருப்பியும் வருது. ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சக்ஸஸ் தான். பட் இன்னும் டீப்பாக படிக்க செய்ய இந்த மாதிரி கேம்ப்ஸ்லாம் அட்டன் பண்ண அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வந்து நோயின்னு வரும்போது அவங்க சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக போகும்போது இருக்கிற ஒரு திருப்தி வந்து கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு கையில் காசு கிடையாது. ஒரு மெடிக்கல் டாக்டராக போகிறதுக்கோ இல்லை MBBS படிக்கிறதுக்கோ வசதி கிடையாது. அப்பாலாம் அதில் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு நிம்மதியாக போகும்போது ஒரு சந்தோஷம் வந்து நல்லா இருக்குது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்கு ஜிங்லுவோ அவங்க ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பிரதர் சிஸ்டர்லாம் ஏற்கனவே இது கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் சீட் தெரப்பி கலர்லாம் நான் கேட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் டீப்பாக அதை கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால் வந்து கற்றுக்கிட்டு இப்பயும் அந்த சைனஸ்க்கு வெரிக்கோஸ் வெயின்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு இது இந்த அளவுக்கு டீப்பாக கிளாஸ் எடுத்ததுக்கு மாஸ்டர்ஸுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஜிங்லுவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்குபஞ்சர் முடிச்சுட்டு நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கும்போது நிறைய அலோபதியில் முடியாத பேஷண்ட்டு இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிற பேஷண்ட் கூட என்னால் ரெக்கவரி பண்ணியிருக்கேன். அந்த நம்பிக்கை அதுக்கு சார்ந்துட்டு எல்லாம் பல மருத்துவங்கள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே படிச்சுட்டு போனால் ஒரு நண்பர் மூலிமா எனக்கு அந்த லிங்க் கிடச்சிச்சு. அது மூலியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பார்க்கும்போது எனக்கு இன்னும் புதுசாக நிறைய விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருந்தது. அப்படின்னா இங்கே கற்றுக்கிட்ட அந்த முறைப்படி நான் போயிட்டு ஒரு 55 வயசு இருப்பாங்க அம்மாவுக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக முதுகு கூண் விழுந்து குனிஞ்சி நடந்துருந்தவங்கள ஒரு 15 நிமிஷத்தில் அவங்களால நிமிர்ந்து நடந்து முடிச்சிச்சு. அவங்களால பெரிய மிராக்கலாக இருந்துச்சு. எனக்குள்ள தன்னம்பிக்கையே இன்னொரு 200 மடங்கு கூடுதலாக கூட்டமாக இருந்துச்சு. அப்போ இது இவ்வளோ சின்ன விஷயங்களை பயன்படுத்தி வெறும் ப்ரோப் மட்டும் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல, எந்த ஒரு சீட் எதுவுமே வைக்கல. ஜஸ்ட் அந்த ப்ரோப் மட்டும் பயன்படுத்தி இவ்வளோ ரெக்கவரி பண்ண முடியும்னா இதில் இருக்கிறதுன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே அழிஞ்சு போயிடாது அப்படிங்கிற நான் முழுசாக நம்புறாங்களாம். அப்படி இல்லைனா இத்தனை 1000 வருஷங்கள் கடந்து அந்த மருத்துவங்களுக்கு வந்திருக்காது. ஐயோ அது இருக்கிறத இன்னைக்கு நமக்கு தேடி பிடிக்கும் போது தான் நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க. நல்ல மாஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்களோட இன்னும் முழுமையாக கற்றுக்கணுன்ற ஒரு விருப்பத்தோட நீ வந்திருக்கேன். இன்னும் இதில் என்னென்ன ஸ்டேஜ் இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு மாதிரி மருந்து வேண்டியவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கிழவையினே ஞான சம்பந்தபூர்வமான அருளிச்சிருந்தார். அதுபோலவே அந்த மருந்து வேண்டியவை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த பாடமானது மருந்து வேண்டியவை இது போதும் உலகிலே ஏற்படுற பிணியெல்லாம் நீக்குவதற்கு மந்திரங்களை நாம் சொல்கின்ற மந்திரங்களாகவே இருந்து கூட இந்த நோயாய் நீக்கிக் கொன்ற இந்த பணியான நாம் செய்கிற மருத்துவமான சிறப்புறும் என்பதில் எந்த ஐயமில்லை. அதுபோலவே ஒவ்வொரு இறைவனை பாடுகின்ற நேரத்திலும்
எல்லா அருளாளர்களும் மருந்தோடு நம்மை சேர்த்திருக்கிறார்கள். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி உடைந்த அணியே அணிமணிக்கிளையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே என்று அம்பாளை பாடியிருக்கிறார்கள். ஈரா பிணிதீர சிவாத்துமையான ஊராட்சியதான ஓர்வா கருவாயே பாரோர் கிரிசையே பாலாக்கிரி ராஜா பேரால் பெரியோனே பேரூர் பெருமாளே என்று பேரூரை மேற்குநோய் என்ற முருகப்பெருமானை அருணையாளத்துவம் பாடியிருக்கிறார். செடியாய மல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நுடியோனே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரம் கிடந்தும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர பெருமாள் அவர்கள் திருமாலை பாடியிருக்கிறார்கள். திருமால் செடியாய் இருக்கும் திருமால் மருந்தாக வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதுபோல நாம் இன்று கற்றுக்கொண்ட இந்த மருத்துவமானது இயற்கையான மருத்துவம். இயற்கையிலே கிடைக்கின்ற செடி கொடிகள் விதைகளை கொண்டு நாம் இந்த மருத்துவத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதோடு நம் உடல் நமக்கு தேவை. ஐயா யூடியூப் வகையில் சொல்கிற மாதிரி 2 பொருள்கள் 3 பொருள்கள் கை சீடாடி ஒரு டேப் இதை வச்சா நாம் பணியை செஞ்சு கொடுக்குறோம். 3 நமக்கு ஆஸ்பத்திரியோ இல்லை மெடிசின் ஷாப்போ கூட நர்ஸோ ஒத்துழைப்பு. என்னுடைய மனைவிக்கு ஒரு ஹோம் நர்ஸ் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 6-7 மாதமாக உடலில் சரியில்லாத நேரத்தில் நமக்கு நான் முன்னே கற்று கொண்டுங்கிற அக்குப்பஞ்சர் வைத்தியம் உதவியாக அக்குப்பஞ்சர் நான் அடிக்கடி செஞ்சுருப்பேன். என்னையுடைய நிலையில் தான் மாறினாதான் நோயப்பட்டுருக்காங்க. அந்த மாற்றம் இல்லை. இயற்கையோடு இயந்து வாழ அவங்களால முடியவே. அதாவது அந்த டென்ஷன் அது அவங்களுடைய நோக்கம் வேறையாக இருந்தது. நானும் ஐயா ஒன்றாக வாரம் கற்றுக்கிட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த சூழ்நிலையில் நமக்கு ராஜன் அவர்கள் நம்ம ஜிங்லுவோ ஹெல்த் ஸ்டோர் போகிற நேரத்தில் கணபதி அவருக்கு வீட்டுக்காரமாக கொண்டு வர சொல்லி அவங்களுக்கு நல்ல சிறப்பான வைத்தியத்தை ஐயாவும் நீங்களும் கொடுத்து அவங்க நலப்பட்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை இப்போது எனக்கு இந்த வைத்தியத்தை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு நீங்கள் செலவு செய்யாமல் வைத்தியமாகணும் ஒரு நல்ல நோக்கத்தோடு ராஜன் அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அதனால் இந்த 4 நாள் வகுப்பிலே கலந்து கொண்டு நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனது பக்கத்து வீட்டு அன்பெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அவசியம் 10வது மாதம் என் இல்லத்திலே இருக்கிற ஒரு சின்ன அறை இருக்குது. அது ஒரு நல்லபடியாக ஒரு மருத்துவ மையத்தை ஆரம்பித்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு திறந்து வைக்கிற அளவு பெருமை தருகிற அளவு நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பு இது மாதிரி இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்டானது எஜுகேஷனல் ரீசர்ச் சென்டரானது மேலும் மேலும் வளர்ந்து இறையர்வாரே நலம் அந்த பணியாற்றில் அத்தனை அன்பு நலம் பெற்று இங்கு பயில்கின்ற மாணவர்கள்லாம் வயது 30 மாணவர்கள்லாம் இதனால் நல்ல கல்வி கற்று மருத்துவத்தை இறையர்களோடு செய்து நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது திருச்சிட்டம்பலம் போற்றியோ மனசு.